பால்ஸ் எளிமைப்படுத்தப்பட்ட ஆங்கில பயிற்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நமது அன்றாட செயல்கள், திறமைகள் மற்றும் விருப்பங்களை குறிக்கும் 10 ஆங்கில வாக்கியங்களை நாம் கற்றுக்கொள்வோமா? நான் எழுந்தவுடன் பிரார்த்தனை செய்கிறேன். ஐ ப்ரே as soon as I wake up. நான் காலையில் காஃபி குடிக்கிறேன். ஐ ட்ரிங்க் காஃபி in the morning. நான் காலை உணவாக தோசை சாப்பிடுகிறேன். ஐ ஈட் தோசா ஃபார் பிரேக்ஃபாஸ்ட். நான் எங்கள் இசைக்குழுவில் வயலின் வாசிக்கிறேன். ஐ பிளே த வயலின் இன் ஆர் மியூசிக் டீம். நான் வார இறுதி நாட்களில் கால்பந்து விளையாடுகிறேன். ஐ பிளே ஃபுட்பால் ஆன் வீக்கெண்ட்ஸ். நான் சனிக்கிழமைகளில் எங்கள் வீட்டை பெருக்கி தூசி தட்டி சுத்தம் செய்கிறேன். ஐ ஸ்வீப், டஸ்ட் அண்ட் கிளீன் ஆர் ஹவுஸ் ஆன் சாட்டர்டேஸ். எனக்கு சாக்லேட் ஐஸ்கிரீம் பிடிக்கும். ஐ லைக் சாக்லேட் ஐஸ்கிரீம். நான் என் நண்பர்களை பூங்காவில் சந்திக்கிறேன். ஐ மீட் மை ஃப்ரெண்ட்ஸ் அட் த பார்க். நான் மெதுவாக பேசுகிறேன். ஐ ஸ்பீக் ஸ்லோலி. நான் நன்றாக பாடுகிறேன். ஐ சிங் வெல். இந்த 10 வாக்கியங்களும் ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸ் நிகழ்காலத்தில் அமைந்துள்ளன. வழக்கமான செயல்கள், திறன்கள் மற்றும் விருப்பங்களை குறிப்பதற்கு ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸ் பயன்படுத்தப்படுகிறது. இதனுடைய ஸ்ட்ரக்சர் சப்ஜெக்ட் ப்ளஸ் பேஸோ ப்ளஸ் ரெஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸ். நாம் கடைசியாக கற்ற வாக்கியம் ஐ சிங் வெல். இதில் ஐ என்பது சப்ஜெக்ட், எழுவாய். சிங் என்பது வேர்ப், வினைச்சொல். வேர்ப் என்றால் என்ன? ஒரு செயலை குறிக்கும் சொல். இதில் சிங் என்பது பாடுதல். இப்போ பாடுதல் என்ற செயலை குறிக்கும் வார்த்தை சிங். இப்போ ஐ சிங் என்றால் என்ன? நான் பாடுகிறேன். ஐ சப்ஜெக்ட், சிங் பேஸ் வேர்ப். இந்த ஸ்ட்ரக்சரை நம்ம மறக்கக்கூடாது. அப்போ ஆங்கிலத்தை பிழை இல்லாமல் நாம் ஈஸியாக பயன்படுத்தலாம். ஆங்கிலத்தில் 75% மேற்பட்ட தவறுகளை தவிர்க்க உதவும் 2 புத்தகங்களை நான் எழுதியுள்ளேன். அத்தியாவசியமான அனைத்து ஆங்கில இலக்கணத்தையும் கற்றுக்கொள்ள எனது பிளேலிஸ்ட்டை பார்வையிடவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டாக்டர் அமுதா தினேஷ். நன்றி.